நீங்க நல்லா கவனிங்களேன். இப்போ உங்களோட டைஜெஸ்ஷன் ட்ராக் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இந்த டைஜெஸ்ஷன் ட்ராக் கீழ வந்து பாத்தீங்கன்னா வில் லைன் ஒரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தட்டு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா லிவர் பார்ட் இந்த மாதிரி இருக்கும். இப்ப நீங்க சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா டைஜெஷன் பண்றாரு. இவர் தான் டைஜெஷன் பண்றாரு. இவர் டைஜெஷன் பண்ணி உங்களோட சிறுகுடல்லையும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெருகுடல் உங்க உடம்புல வந்து பாத்தீங்கன்னா பெருகுடல் இருக்கு. இந்த பெருகுடல்லயே என்ன பண்ணுவாருன்னா இவர் தான் அனுப்பிச்சு விடுவார். நீங்க என்ன ஒர்க் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ஃபுட் சாப்பிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கே அது எல்லாமே இந்த ஃபுட் பைப்ல வந்துட்டு பர்ன் ஆகி அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா மோஷனா வெளில வந்துடும், யூரினா வெளில முடிஞ்சிச்சு. நீங்க செய்யற நீங்க வேலை கம்மியா செய்றீங்க, ஆனா சாப்பாடு அதிகமா சாப்பிடுறீங்கன்னா இங்க வந்து இன்சுலின் வெளியில தள்ளி இது கூடாக்கி இந்த லிவர் கிட்ட வர வச்சு இது என்னன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ராலா வெளியில எடுக்கணும். லிவர் கொலஸ்ட்ரால ரிலீஸ் பண்ணும். கொலஸ்ட்ரால் உடம்புக்குள்ள வந்த பிறகு ஒரு இடத்துல வந்து தங்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும்னா அந்த கொலஸ்ட்ரால் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அது ஃபேட்டா கன்வெர்ட் ஆகும். நீங்க பர்ன் பண்ணலன்னா அது ஃபேட்டா கன்வெர்ட். கொலஸ்ட்ராலும் ஃபேட்டும் நல்லதா கெட்டதா? ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால் இருந்தாதான் உங்க பிரெயின் நல்லா வேலை செய்யும். கொலஸ்ட்ரால் நல்லா இருந்தாதான் உங்களுக்கு வந்து ஜாயின்ஸ் எல்லா இடத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா இருக்க ஆரம்பிக்கும். ஃபேட் இருந்தா நல்லதா கெட்டதா? உங்க ஃபேட் இருந்தாதான் உங்க பசி எடுக்க சொல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கரிங் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். எனர்ஜி நிறைய கொடுக்கறது வந்து ஃபேட். அது எவ்வளவு இருக்கணும்? மென்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10ல இருந்து 20 இருக்கணும். லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 20ல இருந்து 30 இருக்கணும். இதுக்குள்ள இருந்தா போதும். கொலஸ்ட்ரால் எல்லாமே 100 உங்களுக்கு எது எடுத்தாலும் 100 ஞாபகம் வச்சுங்க. 100க்குள்ள இருந்தீங்கன்னா தப்பிச்சிட்டீங்க. 100க்கு மேல போயிட்டீங்க அப்படின்னா மாட்டிக்கிங்க. இதுதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. அப்ப ஃபர்ஸ்ட் ஃபேட் லாஸ் ஆகும். ஃபேட் லாஸ் ஆன உடனே உங்க உடம்பு உங்ககிட்ட என்ன ரியாக்ட் பண்ணணும்? நீங்க போட்டிருக்கீங்களே ட்ரெஸ், எந்த ட்ரெஸ்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு 2-3 நாள்ல என்ன ஆகும்னா லூஸ் ஆகும். ஏன்? மெஷர்மெண்ட் லாஸ் ஆகும். ஃபேட் லாஸ் ஆன உடனே மெஷர்மெண்ட் லாஸ் ஆகும். மெஷர்மெண்ட் லாஸ் ஆன உடனே பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் லூஸா தெரிய ஆரம்பிக்கும். என்னடா லூஸ் ஆயிடுச்சு, என்ன ஆச்சு நீங்க பாப்பீங்க. அதுவும் மென் இருந்தீங்கன்னா பர்டிகுலரா இந்த ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ண சொல்ல பெல்ட் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம்ல நீங்க வாட்டர் இன்டேக் எடுத்துக்கிட்டே இருக்க சொல்ல ஆல் ஆஃப் சடன்ல வந்து பாத்தீங்கன்னா மோஷன் போக சொல்லியோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா யூரின் போக சொல்லியோ ஆல் ஆஃப் சடன்ல பேண்ட் வந்து லூஸ் ஆகும். நீங்க விளையாட்டுத்தனமா இருந்தீங்க அப்படின்னா பேண்ட் பொத்துன்னு கீழே விழுந்துரும், பப்ளிக்ல மாட்டிப்பீங்க. அப்ப எக்காரத்து கொண்டு வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்க கூடாதுன்னா மஸ்ட் பெல்ட் யூஸ் பண்ணணும். ஏன்னா விளையாட்டா நினைக்க கூடாது. ஏன்னா நான் சொல்லிக் கொடுக்க சொல்ல இந்த மாதிரி வந்து நான் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல சொல்லி தரேன், நேர்ல சொல்லிக் கொடுக்க சொல்ல என்னோட கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா சிரிச்சிருந்தார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வடபழனில இருந்து அந்த பெருங்குளத்துல எங்க ஊர்ல இருந்து வருவார். வடபழனில இறங்கி நடந்து வருவார். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி இருக்கிற பேண்ட் தனியா கீழே வந்துச்சு. அவங்க ஒய்ஃபுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. சொன்னாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாரு. ஏன் போடல அப்படின்னா ஏதோ சொல்றாருன்னு நினைச்சேன். நான் என்ன சொல்றேன்னா விளையாட்டா நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா ஃபேட் லாஸ் நடக்க ஆரம்பிச்ச உடனே மெஷர்மெண்ட் லாஸ் நடக்க ஆரம்பிச்சு. மெஷர்மெண்ட் லாஸ் நடக்க ஆரம்பிச்ச பிறகு கேஜி லாஸ், வெயிட் லாஸ் நடக்க ஆரம்பிக்கும். இதான் இந்த ப்ரோக்ராம். அதனாலதான் உங்க எல்லாருமே டெய்லி வெயிட் செக் பண்ணுங்கன்னு சொல்றேன். 3 நாளைக்கு ஒரு தடவை ஃபேட் செக் பண்ணுங்க, மெஷர்மெண்ட் செக் பண்ணுங்கன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் 10 நாளைக்கு ஒரு தடவை ஃபேட் செக் பண்ணுங்கன்னு சொல்றேன். என்ன காரணம்னா இதுல எந்த பார்ட்ல எந்த மாதிரி உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்குது, மூணுத்திலுமே கரெக்டா வெயிட் லாஸ் நடந்தது அப்படின்னா இந்த கஸ்டமர் ரெக்கார்டை வந்து யூஸ் பண்ண சொல்லதான் உங்களுக்கு எப்படி நடக்குதுன்னு நீங்க கண்டுபிடிக்க முடியும். இதை வந்து யார் ஒருத்தவங்க ப்ராப்பரா யூஸ் பண்றாங்களோ அவங்களோட ஏஜிங் ஃபேக்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும், உடம்புல இருக்கிற டாக்ஸிக் குறைய ஆரம்பிக்கும், அப்புறம் ஃபேட் குறைய ஆரம்பிக்கும், கொலஸ்ட்ரால் எல்லாமே நார்மலுக்கு வந்துடும். டாக்டர் அச்சன் மேடம் என்ன எப்படி அது இவங்களுக்கு இவ்வளவு வியாதி இவ்வளவு டேப்லெட் கொடுத்திருந்தோம் இன்னைக்கு என்ன எதுவுமே சாப்பிட மாட்டாங்களே என்ன காரணம்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆயிடுவாங்க. ஏன் என்ன காரணம்னா உங்க உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ராலையும் ஃபேட்டையும் நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா நார்மலுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா உங்க உடம்பு ஆப்டிமல் லெவலுக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்க பயப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை, வருத்தப்பட வேண்டியதில்லை. அப்ப உங்க கவனம் எப்படி இருக்கணும்னா இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண சொல்ல நீங்க சாப்பிடுற சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா டைஜஷன். நீங்க சாப்பிட்ட உடனே போய் வேலை செய்யக்கூடாது. சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரம் உட்காரணும், அவசரப்படக்கூடாது. சாப்பிட்ட உடனே என்ன சொன்னா கடம்பி வரும் கந்த சாமி மாதிரி ஓடினீங்கன்னா வயிறு இழுத்து பிடிச்சி காத்து கொண்டும் சாப்பிட்டு முடிச்சீங்கன்னா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுக்கணும். எவ்வளவு நேரம்? ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ், ஒரு 10 to 20 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கணும். அவசரப்படக்கூடாது. ஏன்னா அந்த டைஜஷன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் பெருகுடலுக்கும் சிறுகுடலுக்கும் போறதுக்கு டைம் ஆகும். நீங்க அவசரப்பட்டு ஓடவோ இல்ல நடக்கவோ இல்ல பைக்லயோ இல்ல கார்லயோ கடகடன்னு பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க அதை குலுங்க ஆரம்பிக்க சொல்லுங்கன்னா அசிடிட்டியா ஃபார்ம் ஆகி மேல எடுத்துன்னு வர ஆரம்பிச்சு உள்ள போறதுக்கு டிலே. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா அழகா உள்ள போய் சேர்ந்துரும். அதுக்கப்புறம் வில்லை வந்து அதுல இருக்கிற நல்ல நியூட்ரிஷன் எடுத்து பிளட்டுக்கு கொடுத்துட்டு சக்கையை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிறுகுடலுக்கும் பெருகுடலுக்கும் அமுச்சு விட்டுரும். நீங்க வந்து கம்ஃபர்டபுளா நீங்க வேலை செய்யும். நீங்க அதை விட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சோடனே துருத்துன்னு எதனா வேலை செய்யற ஆள் வந்து அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சோடனே ரொம்ப நேரமும் தூங்கிட கூடாது. ஒரு 20 மினிட்ஸ்ல இருந்து 30 மினிட்ஸ் உங்களுக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு படுக்கணும்னு தோணுச்சுன்னா அலாரம் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ்ல இருந்து 30 மினிட்ஸ் நீ கொண்டாட அப்படியே வந்து ரிலாக்ஸ் ஆகும். போய் படுத்துட கூடாது பெட்ல, சும்மா கொண்டாட உட்காந்து சாஞ்சா மாதிரி நீங்க இருக்கு. உங்களுக்கு இன்னும் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா ரெஸ்ட் நீங்க ஃபுட் சாப்பிட்டோன்னே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. ஒரு பயம் உங்களுக்கு இல்லாதனால தான் இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஹோல் டே நான் வீட்டுல எல்லா வேலையும் செய்யறேன் ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸே கிடைக்கல, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கமா வருது, சீக்கிரம் நான் படுத்துறேன் அப்படின்னு. உங்களுக்கு தூக்கம் வருதுனாலுமே என்ன அர்த்தம் அப்படின்னா சிம்பிளா வச்சுக்கோங்க, உங்களை கண்காணிக்கிறதுக்கு ஆள் இல்ல, உங்களை ஃபாலோ பண்றதுக்கு ஆள் இல்லை. அதனாலதான் உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கு காரணம். என்ன காரணம்? எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் எதை கம்பேரிசன் பண்ணுவாங்கன்னா குதிரையை தான்
கம்பாரிசன் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு லாங் லாஸ்டிக் வந்து ஒரே லெவல்ல வந்து ஓட நம்மளும் ஹியூமனும் அதே மாதிரி குதிரை மாதிரி தான். லாங் லாஸ்டிங்ல ஒரே லெவல்ல நம்ம எல்லாமே செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம கிட்ட என்ன தெரியுமா கொழுப்பு, நம்மள கேட்கறதுக்கும் பாக்குறதுக்கும் ஆள் இல்லாதனால டைம் யாரு ஒருத்தவங்க மானிட்டர் பண்றாங்க, கேட்கறாங்க, நமக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்கிறாங்களோ எல்லா ஃபீல்ட்லயும் பாருங்க குரு இல்லாத ஆட்டம் குருட்டாட்டம். எந்த ஃபீல்ட்ல ஒருத்தன் ஜெயிச்சாலும், எந்த ஃபீல்ட்ல ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா மானிட்டரிங் சொல்லுவாங்க. உங்களை நீங்க மானிட்டர் பண்றதுக்கு அலோவ் பண்ணீங்கன்னா அழகா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் லாஸ், வெயிட் லாஸ் நடக்க ஆரம்பிக்கும், மெஷர்மெண்ட் லாஸ் நடக்க ஆரம்பிக்கும், ஃபேட் லாஸ் ஏதாவது ஒண்ணுதான் நடக்குது. பர்ஃபெக்ட் ப்ரோக்ராம் கரெக்டா ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்ல. சார் மூணுத்துல எதையுமே குறையில இல்ல, இந்த ப்ரோக்ராம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணல, நீங்க ஏதோ மிஸ்டேக் பண்றீங்க. நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா அந்தந்த வாரத்துல சரி பண்ணிடலாம். நான் 2 மாசமா ஃபாலோ பண்றேன், 3 மாசமா ஃபாலோ பண்றேன், 1 கிலோ கூட குறையல. இல்ல நீங்க தப்பு பண்ணி, இந்த ப்ராடக்ட்டுக்கு மணி பேக் கேரண்டி இருக்கு. இந்த ப்ராடக்ட் நீங்க ஃபாலோ பண்ணி எனக்கு வெயிட் லாஸ் நடக்கல, எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கலன்னு கம்பெனிக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வச்சு எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே எடுத்துப்பாங்க. நீங்க கொஞ்சம் கூட பயப்பட வேணாம். இப்போ உங்க கோச் இருக்கிறாங்க, நீங்க இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் கொடுத்துட்டாங்க, எல்லா ப்ரோக்ராம் கொடுத்துட்டாங்க, நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ரிசல்ட்ஸே வரல, அவங்க ஃபாலோ சரியா உங்களை பண்ணல. நீங்க கம்பெனிக்கு அந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இது நான் சொல்லக்கூடாது, ஆனா என்னன்னா ரியாலிட்டி என்ன சொன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. கஸ்டமர் மேல வந்து பாத்தீங்கன்னா கோச்சுக்கு பயம் இருக்கணும், கோச் மேல வந்து கஸ்டமருக்கு பயம் இருக்கணும். பயம் இருந்தாதான் எல்லாமே நடக்கும், பயம் எல்லாம் ஒன்னும் நடக்காது, எல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ப்ரோக்ராம் வாங்குறீங்கல்ல, உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கலன்னா ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் டோல் ஃப்ரீ நம்பருக்கு போன் அடிச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் இந்த ஃபுட் சாப்பிட்டேன் எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கல, எனக்கு வந்து மணி பேக் கேரண்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அப்படியே திருப்பி அமிச்சீங்கன்னா காசு கொடுத்துருவோம். இப்போ கவனிச்சு பாருங்க, உங்க கோச் உங்களை ஃபாலோ பண்ணாங்க வந்தாங்கன்னா என்ன கதை, நீங்க திருப்பி அமிச்சீங்கன்னா மொத்த காசும் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம். நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னா கோச்சும் சீரியஸா இருக்கணும், கிளைண்ட்ஸும் சீரியஸா இருக்கணும். ஏன் அப்படின்னா உங்க ஹெல்த்துக்காக இங்க வந்திருக்கீங்க, நீங்க ஆரோக்கியமா இருக்கணுன்றதுக்காக இங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேக் கேர் பண்றதுக்கு ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நான் சார் நீங்க கோஆபரேட் பண்ணீங்கன்னா எக்ஸலண்டான ரிசல்ட்ஸ் வந்து உங்க எல்லாருக்குமே கிடைக்கும். இதான் கேலரி மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம். நீங்க இப்படிதான் ஃபாலோ பண்ணு. இது மாதிரி ஃபாலோ பண்ண சொல்ல நீங்க யாரா இருந்தாலும் நீங்க வந்து ஒரு 10 கிலோ வெயிட் குறைக்கணும் அப்படின்னா 10 வாரம் இந்த ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணீங்கன்னா எப்படி ஃபாலோ பண்ணணும், காலையில ஷேக்கு, நைட்டு ஷேக்கு, மத்தியானம் ஆஸ் யூஷுவல் உங்களோட ஃபேவரட் ஃபுட், எதையுமே மிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வித்தவுட் மிஸ்ஸிங் யுவர் ஃபேவரட், உங்களோட ஃபேவரட் ஃபுட்டை நீங்க சாப்பிடலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸஸ் வெயிட் வந்து ஒரு 80 கிலோ இருக்கிறீங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோ குறைச்சு 60 கிலோக்கு வரணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா 70 கிலோ உங்களோட ஐடியல் வெயிட், ஒரு 10 கிலோ தான் நீங்க குறைக்கணும்னா 10 வாரம் ஃபாலோ பண்ணீங்கனாலுமே நீங்க 10 கிலோ வெயிட்ட குறைச்சிருங்க. கரெக்டா நீங்க ஐடியல் ஷேப், ஐடியல் வெயிட், உங்களோட ஐடியல் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 60 கேஜிக்கு வந்துட்டு பிறகு உடனே ஸ்டாப் பண்ணக்கூடாது. உடனே மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம்க்குள்ள போய் மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா சேம் 10 வீக்ஸ் காலையில ஷேக்கு, மத்தியானம் உங்களோட ஆஸ் யூசுவல் ஃபேவரட் ஃபுட், நைட்ல வந்து டிஃபன் போயிடும். இப்படி ஃபாலோ பண்ணி உங்களோட ஐடியல் வெயிட் 60 கிலோக்கு வந்தீங்கன்னா நீங்க கேலரி மேனேஜ்மெண்ட் கத்துப்பீங்க. ரிமைனிங் லைஃப் ஃபுல்லா உங்களோட ஐடியல் ஷேப், ஐடியல் வெயிட்லயே இருக்கு. உங்களுக்கு வெயிட் ஏறாது இறங்காது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு கேலரி மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிடும். வெயிட் லாஸும் வெயிட் மெயின்டெனன்ஸும் பண்ணி யார் ஒருத்தங்க ஐடியல் ஷேப், ஐடியல் வெயிட்டை ரீச் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே வெயிட் லாஸ் ஒண்டி பண்றீங்கன்னா ஸ்ப்ரிங் இழுத்து விட்டீங்கன்னா பழைய நிலைமைக்கு வந்து. இதே நீங்க வெயிட் லாஸும் பண்ணி மெயின்டெனன்ஸும் பண்ணீங்கன்னா ஸ்ப்ரிங் இழுத்துட்டு நீங்க ஸ்ட்ரெச் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது வரவே வராது, நின்று போயிடும். அதான் வெயிட் லாஸ், வெயிட் மெயின்டெனன்ஸ். நீங்க இது ரெண்டுமே கரெக்டா ஃபாலோ பண்ண சொல்ல எக்ஸலண்டான ரிசல்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு எக்ஸலண்டான ரிசல்ட்ஸ் கிடைச்சது வந்து எப்படி தெரிய ஆரம்பிக்கும்னா உங்களோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும், உங்களோட பாடி ஷேப் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும், நீங்க பிஹேவ் பண்றது, பேசுறது வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் உங்க வீட்டுல கண்டுபிடிப்பாங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு 15 பேர் இருக்காங்கன்னா நீங்க ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா தனியா தெரியற மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆக்டிவிட்டி இருக்க ஆரம்பிக்கும். எனர்ஜி லெவல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹப்ல இருக்க ஆரம்பிக்கும். உங்க கவனம் எப்படி இருக்கணும்னா 100க்கு 100% வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி வெயிட் மெயின்டெனன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி தான் நிறுத்தணும். இந்த இடையில எதனா நிறுத்துற மாதிரி இருந்ததுன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு சூட் ஆகாது. நான் இப்ப சொன்னேன் இல்லையா, எது சொன்னாலும் எல்லாம் சரின்னு கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டாங்க அப்படின்னா டைமும் வேஸ்ட், மணியும் வேஸ்ட். இந்த ப்ரோக்ராம் யார் ஒருத்தவங்க பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணி பர்ஃபெக்டா ரிசல்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க யாரா இருந்தாலும் சரி ஐடியல் ஷேப், ஐடியல் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிடுவாங்க. இப்ப இந்த ப்ரோக்ராம் நீங்க பாக்குறீங்க, நீங்க கீழே கவனிங்க, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 972 ஐடி வந்து பாத்தீங்கன்னா பாத்துன்னு இருக்கிறாங்க. பார்ட்டிசிபேஷன் உள்ள உட்காந்து பாக்குறவங்களோட எல்லாரோட கணக்கும் பாத்தீங்கன்னா 3100 பேர் கிட்ட இந்த ப்ரோக்ராம் பாத்துன்னு இருக்காங்க. இப்ப நீங்க நல்லா கவனிங்களேன், இப்ப இவ்வளவு பேர் இந்த ப்ரோக்ராம் ஃபாலோ பண்றாங்க, எல்லாரும் ஒருத்தர் பை அவங்க ஐடியல் வெயிட், ஐடியல் ஷேப்பை ரீச் பண்ணிக்கிட்டே இருக்கு. நீங்க உங்க ஐடியல் வெயிட், ஐடியல் ஷேப்பை நீங்க ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே உங்க கோச் கிட்ட சொல்லி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்க டெஸ்டிமோனியல், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்க ஷேர், நீங்க எப்படி இந்த ப்ரோக்ராம் இப்ப 2 நாளா நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதை பாத்தீங்கல்ல, அது மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நீங்க வந்து ஷேர் பண்ணணும். நீங்க ஐடியல் வெயிட், ஐடியல் ஷேப்பை ரீச் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா இங்க நிறைய பேர் ஐடியல் வெயிட், ஐடியல் ஷேப்பை ரீச் பண்ணதுனால ஒரு கிளப் ஓனரா ஆகி அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நியூட்ரிஷன் கிளப் வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்ணினேன். இது எப்படி நடந்தது, என்னோட கோச் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் ரவி சுந்தரம் சொல்லிட்டு 26 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செஷனை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணார். ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 26 வருஷமா இது ரன் ஆயினார். இந்தியால வந்து பாத்தீங்கன்னா
26 வருஷமா இந்த கம்பெனி இருக்கு. இவரு என்னோட கோச் வந்து 26 வருஷமா ரன் பண்ணிருக்காரு. மிஸ்டர் ரவி சுந்தரம். ப்ளூ பிரிண்ட் ஃபார் செஷன் இன்னைக்கு காலையில நீங்க ப்ரோக்ராம் பார்த்தோம் இல்லையா, அந்த செஷன் மூலியமா தான் இன்னைக்கு நிறைய பேரோட லைஃபை சேஞ்ச் பண்ணிருக்காரு. இந்த 26 வருஷத்துல அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த ப்ளூ பிரிண்ட் செஷன் வழியா கிட்டத்தட்ட 70 லட்சம் பேரோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிருக்காரு. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப கம்மி. ஹெல்த்த பத்தியும் வெல்த்த பத்தியும் ஹாப்பினஸ் பத்தியும் எக்ஸலண்டா சொல்லி தர பர்சன் யார் அப்படின்னா அவர் தான். ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்தியால மட்டும் மோஸ்ட் வாண்டட் ட்ரைனர் கிடையாது. நீங்க சாப்பிடுற இந்த ஷேக், இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஹெர்பல் லைஃப் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 95 கண்ட்ரில 45 வருஷமா ரன் ஆகி. நீங்க குடிக்கிறீங்க இல்லையா இந்த ஷேக், இந்த ஷேக் உங்களை மாதிரி குடிக்க வந்தவங்க கிட்டத்தட்ட 6,28,00,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஐடியல் ஷேப் ஐடியல் வெயிட்டுக்கு வந்திருக்கிறேன்னு இந்த கம்பெனிக்கு எழுதி கொடுத்துங்க. இந்த கம்பெனிக்கு பின்னாடி 400 சயின்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து பானிபூரி வாங்கி சாப்பிடுறது, ரோடுகள்ல வாங்கி சாப்பிடுறது பின்னாடி எது இருக்குன்னு தெரியாது. அங்க கேள்வி கேட்க உங்களுக்கு தெரியாது. ஆனா இதுக்கு மேல நிறைய கேள்வி வரும். சாப்பிட்டா இதுவாயிடுமா அதுவாயிடுமா. இந்த ப்ரோக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 20 வருஷமா இருக்கிறேன். என்னோட என்டையர் ஃபேமிலி இந்த ப்ரோக்ராம்ல இருக்கு. என்னோட கோச் வந்து 26 வருஷமா இருக்கிறார். அவரோட என்டையர் ஃபேமிலி இந்த ப்ரோக்ராம்ல இருக்கு. அவரோட கோச் வந்து 43 வருஷமா இருக்கிறார். அவரோட என்டையர் ஃபேமிலி இந்த ப்ரோக்ராம்ல இருக்காங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இது வந்து பியூர் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம். இங்க நாங்க சொல்லி தர சொல்ல நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கவனிச்சு பாருங்க. இந்த ப்ரோக்ராம் 2006ல ஸ்டார்ட் பண்ண சொல்ல இன்னைக்கு வந்து 20 வருஷம் கழிச்சு என் பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப 19 வயசு ஆகும். எங்க அம்மாவுக்கு வந்து 69 வயசு ஆகும். இப்ப இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் இவர் தான் என்னோட கோச். இவரை தான் நீங்க வந்து ப்ளூ பிரிண்ட் செஷன்ல வந்து நீங்க பார்க்க போறீங்க. காலையில நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நைட் வந்து பாத்தீங்கன்னா இவரோட செஷன் நடக்கும். அந்த செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 7 மணிக்கு இன்னைக்கு நைட் நடக்கும். நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா இவர் நிறைய பேரோட லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணார். இவரோட மோட்டோவே என்னன்னா 2030க்குள்ள 1 கோடி ஃபேமிலியோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் சேஞ்ச் பண்ணி ஒரு வெல்னஸ் கோச்சா ஆக்கணும்ன்றது வந்து அவரோட மோட்டோ. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இங்க இருக்கிற கோச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுவாங்க. நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா குரு இல்லாத ஆட்டம் எப்படி குருட்டாட்டம்னு சொன்னோம்னா உங்ககிட்ட இருந்து என்ன வேணும் அப்படின்னா தவ வாழ்க்கைக்குள்ள ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாங்கன்னா நீங்க டெஸ்ட் பண்ணி எல்லாம் பார்க்கணும். 2 வேளை ஷேக், ஒரு வேளை நார்மல் ஃபுட். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் எக்ஸஸ் வெயிட்ல இருக்கிறீங்க 20 கிலோக்கு 1 லிட்டர் கரெக்டா குடிச்சு தண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நைட் நல்லா தூங்குங்க. ஒரு 6 மணி நேரத்துல 8 மணி நேரம். உங்க உடம்பு ஐஸ் கட்டி கரையிற மாதிரி உங்க பாடி ஷேப் வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்க கூட இருக்கிறவங்களுக்கு உங்களை பத்தின ஒப்பீனியன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மாறும். உங்களுக்கு பிடிக்காம போற உங்க கூட இருக்கிறவங்களுக்கு பிடிக்காம போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ரசிக்க தயாரா இருக்கிறவங்க தன்னை ரசிக்க தயாரா இல்ல. யூ உங்களை நீங்க ரசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஐசியூ போக வேண்டிய வேலை இல்ல. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் நீங்க அடையறதுக்கு என் வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். பாய்.